இப்போ எபிசோட் 6 ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ அடுத்த டஞ்சனுக்கு மூவ் ஆயிட்டாப்ல அந்த டீமன் லார்ட டிஃபீட் பண்றதுக்கு. ஆக்சுவலி இது மற்ற டஞ்சன்ஸ் மாதிரி கிடையாது. இந்த டஞ்சன்ல வேற எந்த ஒரு மான்ஸ்டரும் கிடையாது. ஆனா இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த டீமன் லார்ட் இருக்கா இல்லையா, அவனோட அப்பியரன்ஸ் தானாமா. அதாவது அவன் ரேரா தான் அப்பியர் ஆவானாமா. இந்த அட்வென்ச்சரஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நாள் கணக்கில் சுற்றி 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 ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டயர்டான பிறகு கூட கிடைக்காம நிறைய சுச்சுவேஷன்ல திரும்பி போயிருக்கானுங்க போல. ஸோ இந்த டீமன் லார்ட் வெளியே வரதே ஒரு ரேரான கண்டிஷன் தான். அதனால தான் இதை வந்து கிளியர் பண்றதுன்றது அதோட டஃபா இருக்கும். பட் நம்ம ஹீரோக்கு அந்த டீமன் லார்ட எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தெரியும். அது தெரியாம எப்படி தலைவன் உள்ள வந்திருப்பாப்ல. இந்த கேம் எத்தனை வாட்டி ஆடி இருக்காப்ல. அதனால டைரக்டா என்ன பண்றா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளேஸுக்கு வந்து போறாப்ல. அந்த பிளேஸில் ஒரு சவப்பெட்டி இருக்குது. அந்த சவப்பெட்டியும் வந்து திறந்து விட்ட பிறகு மடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்க பணத்துல இருந்து அந்த சோல் இருக்கு இல்லையா, அந்த சோல் மட்டும் அப்படியே வானத்தை நோக்கி போயிடும். போன பிறகு பார்த்தீங்கன்னா திடுக்கிட்டின்னு அந்த இடத்துல ஒரு பூகம்பம் வர ஆரம்பிச்சிடும். இங்க இருக்கிற மேஜிக்கை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய மேஜிக்கல் டிடெக்ஷன் வருது. அதாவது அவன் அந்த டீமன் லார்ட ஈஸியா சம்மன் பண்ணிட்டாப்ல. எப்படிடா அவன் சம்மன் பண்ணா, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு டீமன் லார்ட் இருக்கா இல்லையா, அவனோட பேரு ஜாக்கல். அண்ட் இந்த டஞ்சனோட ரியல் பேரை ரிவீல் பண்ணி விடுறாங்க. கிரேவ்யார்ட் ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீமன் லார்ட் இருக்கா இல்லையா, இந்த கிரேவ்யார்ட் அதாவது இந்த சவப்பெட்டிகள்லாம் வந்து அடைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த பாதுகாக்கிற பாதுகாவல் மாதிரியா. ஸோ அந்த இடத்துல இருக்க டெட் பீப்பிள் நீங்க அவைக்கன் பண்ணி விட்டீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த டீமன் லார்ட எழுப்பி விட்டுரும் போல. என்ன தைரியம் தான் நீ இங்க இருக்க இறந்து போனவங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்ப, அதனால உன் பாவத்தை இந்த இடத்துல நான் ஜட்ஜ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடெக்டர் வெளியே வந்து நிற்கவும் அந்த கண்டிஷனும் மீட் ஆகி வந்துட்டாப்ல. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த டீமன் லார்ட இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பும் போது அவன் அவங்களுக்கு வந்து இந்த பாவத்துக்கு நீங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஹீரோவோட பிசிக்கல் பாடியிலிருந்து அவனோட சோலை மட்டும் தனியாக எடுத்து அதை மெஷரிங் ஸ்கேல்னு ஒரு இடம் இருக்கும், அதுக்கு மேலே வச்சு நீ எவ்வளோ பாவம் பண்ணிக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட மொத்த பவரில் 30% கம்மி பண்ணி விட்டுருவாப்ல. இதுதான் அவனுக்கு இருக்க டிஸ்அட்வான்டேஜ். பட் இருந்தாலும் அவனுக்கு இருக்க அட்வான்டேஜை கம்பேர் பண்ணா இது எவ்வளோ வந்து டைம் சேவிங்கான விஷயம் தான். இது ஆக்சுவலி மற்ற அட்வென்ச்சரஸ்க்கு பெரிய இஷ்யூ மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம ஹீரோக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷனோட தான் உள்ள வந்திருப்பா. அப்படி இந்த டீமன் லார்ட எப்படி டிஃபீட் பண்ணோம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அண்ட் 4th ஹிடன் எக்யூப்மெண்ட்டும் கடச்சி விடுச்சு. அதனால டேரக்டா என்ன பண்றாப்ல அப்படின்னா சண்டைக்குள்ள இறங்கிறாப்ல. டாக் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிவ் மேல அட்டாக் கொடுக்கும்போது ஹெவன் வீல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹீரோ யூஸ் பண்ணிருப்பா இல்லையா அந்த பிளேயர் மேல, அதை வந்து இந்த மாதிரி கிரீச்சர்ஸ் மேல இம்ப்ரூவ் பண்ண முடியாதாமா. அதனால டேரக்டா ஸ்ட்ரென்த் வச்சு சண்டை போனோம், ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன். அதுக்காக தான் அவன் 4th ஹிடன் எக்யூப்மெண்ட் வாங்கியிருப்பான். ஏன்னா அது பியூர் ஸ்கில்ஸ் அண்ட் பயங்கரமான ஸ்ட்ரென்த்தையும் வந்து அவனுக்கு கொடுக்கும். ஹீரோக்கு டப்பு கொடுக்குற மாதிரி அந்த டீமனோட பாத்தீங்கன்னா பயங்கரமான டாட்ச் எல்லாம் பண்ணிட்டு அந்த டார்க் புல்லட் வச்சு நம்ம ஹீரோ அடிக்க ட்ரை பண்ண இவனும் டாட்ச் பண்ணி கிட்ட போயிட்டு பஞ்செல்லாம் கொடுக்குறாப்ல. ஆனா அது டார்க் ஷீல்டு அப்படின்னு ஒன்று போட்டு கரெக்டாக ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அட்டாக்ல இருந்து. ஆகா அந்த ஆன்டி பஃப் போட்டு விட்டுருக்கான் இல்லையா, அதனால ஹீரோவால முன்ன மாதிரி சரியா நகரும் இல்ல. அதுதான் அவனுக்கு இருக்கிற ஒரு அடி இதெல்லாமா இருக்குது. ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி அவன் ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பாப்ல. சும்மா ஃபர்ஸ்ட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான் நம்மளோட ஸ்பீட் முன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அப்ப பார்த்தா இவனோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ கால் பண்ணுவான். என்னடா சம்பந்தமே இல்லாம இந்த டைம் கால் பண்றா, எதனா எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த காலை அவனால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா அவன் இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபைட் பண்ணி ஆகணும் இல்லையா. அவன் லேசா கண் அப்படி நம்பிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு பிளாக் புல்லட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ டாட்ச் பண்ணி அந்த இடத்துல உயிர் தப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதுல குறுக்கால தங்கச்சியார ஃபோன் பண்ணிட்டே இருக்குது, எப்பறம் அடிக்கிறது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த காலும் கட்டாக கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஸ்கில்ஸா போட்டுட்டு இருக்கையில நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த பேட்டில் உடனே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோஸோட ஃபர்ஸ்ட் ஸ்கில் அன்லாக் பண்ணுவாப்ல. அந்த டீமன் லார்ட் பாக்குது என்னடா அவன் கையை சுத்தி நெருப்பெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் அந்த நெருப்பெரியும் போது ஹீரோக்கு ஒரு செகண்டுக்கு 1 HPன்ற மாதிரி குறையும். ஆனா அதுக்கு பதிலா அவனோட அட்டாக் வந்து 2% வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. 2% அதாவது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபயர் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் ஃபேன் ஆனீங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிகேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிற அப்படி அந்த அடிக்கிற அடி எந்த அளவுக்கு பாப்புலர் இருக்கணும், தலைவனோட ஆப்போனன்ட்டோட வாய் உடையிற அளவுக்கு இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு டீமன் லார்டே அடிச்சா அந்த பக்கம் நோச்சிட்டாப்ல. யாரா என் பொகுல்ல இப்படி வந்து குத்துட்டு இருக்கான், அவனோட ஃபயர் ஃபிஸ்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்ற மாதிரி தான் அந்த டீமன் லார்ட் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இப்ப தெரியுதா யார் உண்மையான ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கையில ஹியூமன் ஒரே ஒரு அடி அடிச்சிட்டனால நீ பெரிய ஆளாயிட மாட்ட, ஒருத்தர் தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு கச்சுன்னா அந்த கொசு பெரிய ஆளாவது அப்படின்னு சொல்லி மாறி டேலக்ல பேசிக்கிட்டு திரும்ப உன்னால வாயை திறக்க முடியாத மாதிரி அதை ஸ்டிச் போட்டு விட்டுறேன் பாரு பிளாக் ஹோல் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டாக் கொடுத்துட்டு இருக்காப்ல. அந்த அட்டாக்கை பார்த்த பிறகு நம்ம ஹீரோ மூஞ்சி மாறி போயிடுது. ஏன்னா அது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் போல. பீச் பிளாக் மீட்டியோர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஹோல்குள்ள இருந்து ஒரு கை வந்து அந்த கை நம்ம ஹீரோ அடிச்ச அந்த ஹீரோ வந்து அப்படியே பறந்து போய் அந்த பக்கம் விழ இப்படி அந்த அப்படின்னு சொல்லிட்டு அல்லாக்க பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை அந்த இடத்துல பறக்க விட்டா அந்த ஃபீஸ்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அவனோட ஹெச்பி அப்படியே வந்து பயங்கரமா குறையுது. அப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட்டை போட்டு நம்ம ஹீரோ உடையலாம். இல்லைன்னா இந்த அட்டாக் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையாமா. இவன் தான் ஈரனே சொல்லியிருக்காங்க இந்த டீமன் லார்ட்ஸ்லாம் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கானுங்க, அவனுங்க எல்லாரும் ஏதோ மிஷன் பேசிட்டு இருக்கானுங்க, அது என்ன மிஷன் தெரியல. அதே நேரத்தில் புது பேட்டர்ன்ஸ்லயும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த டீமன் வேர்ல்டுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன ஆயிடுச்சு, கேம்ல இருந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே, ஒருவேளை இது வந்து உண்மையான உலகம்ன்றதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம நடக்குதோ, இப்படி பல சந்தேகங்கள்ல நடுவில் ஃபைட்ல அவன் எப்படி சண்டை போறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில குறுக்கால அவன் தங்கச்சி மறுபடியும் கால் பண்றான். இவன் எத்தனை வாட்டி கால் பண்றான்னா கண்டிப்பா இது ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனா தான் இருக்கும். இவன் ஒரு பக்கம் அவன் உயிரை காப்பாத்தி அந்த டீமனோட கொண்டாகணும், இன்னொரு பக்கம் அவன் தங்கச்சிக்கு கால் அட்டன் பண்ணணும். அப்பனா அவன் சீக்கிரமா இந்த பேட்டில முடிச்சாகணும். அதனால ஹீரோ இப்ப டப்ப கட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. இவன் பெரிய அட்டாக்ஸ் அதுவும் இவனுக்கு தெரியாத அட்டாக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த அட்டாக்ல இருந்து அவனால எல்லா டைமும்
டைமும் டாச் பண்ணிட்டே இருக்க முடியுது. லாஸ்ட் டைம் வாங்குற மாதிரி இன்னும் ஒரு 2 அடி இல்ல 1 அடி வாங்கினாலும் அவன் இறந்து போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் இவன் ஃபயர் ஃபிஸ்ட்டை பயன்படுத்துறதுனால ஒவ்வொரு செகண்டும் அவன் ஹெச்பி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் அட்வான்டேஜ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அப்படி அவன் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கல டப்புன்னு திரும்ப அவன் தங்கச்சி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன் போல. ஆனால் தலைமை இருக்கிற சுச்சுவேஷனும் ரொம்ப அர்ஜென்ட் தான். இது வேலைக்காவது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவனோட ஷூல இருக்க டிரான்ஸ்ஃபர் ஐட்டம் இருக்குது இல்லையா, அதை வச்சு 100 மீட்டர் தள்ளி போயிட்டு அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி என்னதான் நடக்குது அப்படின்னு அவன் தங்கச்சிகளை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். எமிலியா என்னாச்சு, என்ன அர்ஜென்ட்டான விஷயம், இத்தனை வாட்டி நீ கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோ பதட்டத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அண்ணே அண்ணே அப்படி சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே பேசுறாளா. இவனு மூஞ்ச மாறி போயிடுது. என்னடானா அவங்களோட அம்மா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிறதாகவும் பெரிய பெரிய ஹை ஹீலர்ஸ் வந்து அவங்கள வந்து காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால அவங்களுக்கு சீக்கிரமா அந்த யூனிவர்சல் மெடிசனை கொடுத்தே ஆகணும், இல்லனா அவங்க இறந்து போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவும் ஜாஸ்தி. இது நம்ம ஹீரோ மேல இன்னுமே பயங்கரமான பிரஷரை போட்டு விட்டுட்டு இருக்கு. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து தலை சுத்துற சிச்சுவேஷன்ல தான் இருக்காப்ல. இப்போ அவங்க அம்மாவுக்கு மெடிசனை மேக் பண்ணா இந்த டீமனோட முதல்ல டிஃபீட் பண்ணும். டக்குன்னு பார்த்தாக்கா அந்த டீமனோட பின்னாடி நின்றுவாங்க. இல்ல சண்டைக்கு ஏரியில வேற இடத்துல போய் நிக்கிறியா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நல்ல கட்டக்குறை டயலாக் பேசிக்கிட்டு அவனை கொல்றதுக்கு அந்த இடத்துல அட்டாக் போட்டுட்டு இருக்க. நான் கூடிய சீக்கிரம் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த போனை கட் பண்ணிட்டு ஹியூமன் மனுஷ பையில என்ன தைரியம் தான் பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்காம போவா, இந்த வாங்கிக்கோ பீச் பிளாக் ராஸ்டோன் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த இன்விசிபிள் ஃபிஸ்ட் எடுத்து அடிக்க நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணிட்டு உடனடியா அவனோட அந்த ஃபூட்டை யூஸ் பண்ணி பயங்கரமான காட் ஸ்பீடை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி வந்துடுறாப்ல. வந்த பிறகு அந்த ஃபயர் ஃபேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கு அதனால இந்த பேட்டில் டக்குன்னு முடிக்க போறேன்னு பொழிச்சுன்னு ஒரு பஞ்சு கொடுக்கும்போது டப்புன்னு பார்த்தாக்கா அவன் அந்த பஞ்ச் ஆல்ரெடி பார்த்ததுனால ஒரே கையில தடுத்துருவோனா. இந்த மாதிரி அட்டாக்கை வச்சு நடிக்க முடியும் நடிச்சா ஒரு வாட்டி தான் ஒர்க் ஆகும், இது இன்னொரு வாட்டி ஓகே ஆகாது. ஏலே கிளட்டு பையில அது எனக்கு தெரியும் இல்லையே, நான் வந்து சும்மா இந்த இடத்துல ஒன்று ஏமாத்திரன்றதுக்கு அட்டை போட்டிருக்கேன். நான் வந்து முதல்ல எதுக்காக அட்டாக்லாம் வாங்கிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை போட்டு உடைகிறாப்ல. என்னன்னா அந்த கிளவுஸோட இன்னொரு ஹிடன் ரைட் இருக்குது. ஃபயர் ஃபிஸ்ட்ன்ற மாதிரி செகண்ட் கவுண்டர் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் இந்த மான்ஸ்டர் ஏகப்பட்ட அட்டாக் கொடுத்துச்சுல, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ டாச் பண்ணாம மேல 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 வாங்கிட்டு இருந்திருப்பாப்ல. அதுக்கு காரணம் அவன் எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாக் ரிசீவ் பண்றானோ அவனோட செகண்ட் ஸ்கில் அன்லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை 3 மடங்கு அதிகமாக கொடுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஒரு 5 அட்டாக் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5x3 போட்டா கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிகமான பவர் அவுட்புட்ல இவனால ரிவீட் அடிக்க முடியும். சோ ஒரே பஞ்சில் ஒன் பஞ்ச் மேன் மாதிரி அந்த மான்ஸ்டரை ஃபினிஷ் பண்ணி விட்டுறான். எம்ம அப்படின்ற மாதிரி காமெடியா கத்திக்கிட்டு அது போயிட்டு கவட்டையில் அடி வாங்கி பயங்கரமான ரத்தத்தோட சதறி போயிட்டு அங்க செக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பக்காவா நம்ம ஹீரோனை டிஃபீட் பண்ண பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. அண்ட் அந்த மெடிசனை செய்யறதுக்கான மெயினான எக்யூப்மெண்ட் கிடைக்குது. உடனடியா இவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டப்பக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இவனோட வில்லேஜுக்கும் வந்து சேர்றான். வந்து சேர்ந்த பிறகு அந்த ஹை பிரீஸ்ட் அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி அம்மா இருக்காங்க. ஹீரோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்து போயிருப்பாரு, அது நீங்க நடுவில் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அம்மாக்கு என்ன டிசீஸ் அப்படின்னா மானா டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற அன்கியூரபிள் டிசீஸ் ஆமா. இது வரும்போது அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இது மாதிரி வந்து அது ஃபுல்லா பரவி அவங்க சத்துருவாங்க. அதாவது அவங்களை காப்பாற்ற முடியாது, அதுக்கு மெடிசனே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் வாழ முடியும்ன்ற மாதிரி இருக்கும் போல. சுருக்கமா சொல்லணும்னா இந்த உலகத்தோட இது கேன்சர், ஹை ரேங்கிங் பிரீஸ்டாலே இதை வந்து கியூர் பண்ண முடியல, எங்களை மடிச்சிருங்க, அவங்க அம்மாக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்களை கியூர் பண்றதுக்கு ஒரு மெத்தட் மட்டும் தான் இருக்குது, ஆனா அது இம்பாசிபிள் கன்சிடர் பண்ணப்படுற அந்த மெடிசன் இருக்குது இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் ஹீரோ அவனோட உயிரை பணைய வச்சு அவ்வளோ பெரிய சண்டைகள்லாம் போட்டு டக்கு நீங்க வந்துருப்பாப்ல. இப்போ இங்க வந்த பிறகு நீங்க கவலைப்படாதீங்க, அம்மாவை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லி அவன் தங்கச்சியை சமாதானப்படுத்தி அந்த மருந்து செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அங்க இருக்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, இதனடா பண்ண போறோம் அப்படின்னு. தலைமை ஆல்கெமி ஜாப் எடுத்ததுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்கு. முதல்ல அவனால ஹிடன் எக்யூப்மெண்ட்ஸ் செய்ய முடியும். ரெண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னா அவனுக்கு இந்த மெடிசன் செஞ்சு அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற ரீசன். முதல் வேலை என்ன பண்றான் அப்படின்னா அவனோட இன்டெலிஜென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது வரைக்கும் அவன் அக்குமுலேட் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மொத்தமா இன்டெலிஜென்ஸ்ல போட்டு அது 250க்கு மேலே ஏற்றிடுறான். அதனால அவனோட அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, அதாவது அந்த காம்பவுண்டர் அப்படின்ற ஸ்கில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்பதான் அவனால் ஹை கிளாஸ் போர்ஷன்ஸ்லாம் செய்ய முடியும். அது இன்க்ரீஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் மெத்தட் முடிஞ்சிச்சு, அடுத்த மெத்தடுக்கு மூவ் ஆனாகிறாப்ல. எடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுக்கிறான். கடைசியாக ஏன்ஷியன்ட் ஹிட்ரட்னு ஒன்று இது பண்ணிருப்பான். அப்புறம் அந்த ஐஸ் கிமரா ஃபேங்கு, அப்புறம் அந்த எல்ஃப் எடுத்தான் இல்லையா, அதை மூடிட்டு போட்டு ஆல்கெமி கம்பைன் அப்படின்ற மாதிரி போட அது 3மே சேர்ந்து அவனுக்கு ஒரு யூனிவர்சல் மெடிசன் கிடைக்குது. கிளாரிட்டி எஸ்எஸ் இது வந்து என்ன மாதிரி அப்நார்மலிட்டிஸ், அதாவது உலகத்தில் கியூர் பண்ண முடியாத நோய்கள் சொல்லப்படுற எந்த நோயாக இருந்தாலுமே இது கியூர் பண்ணுமாமா. அதை உருவாக்கின பிறகு அவ்வளோதான் அவங்க அம்மாவும் சேவ் பண்ணவும் போகிறான். அப்படியே இந்த எபிசோடு முடிப்பாங்க. இந்த மேன்வா பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம் இதுதான். ஆக்சுவலி ஹீரோவை ரொம்ப ஓவர் பவர்லாம் காட்ட மாட்டாங்க, அவனோட இன்டெலிஜென்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுவான். இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய மேன்வாஸ் இருக்கு. பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் பவர்டாக காட்டுவாங்க. ஆனால் அதில் ஹீரோ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அக்வயர் பண்ணுறான் அப்படின்றத நமக்கு சிம்பிளாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் விளக்கியிருப்பாங்க. மேன்வா தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தலைவையாகி போயிடுச்சு. பட் இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இது கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கேற்ற சப்போர்ட் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி வித்தியாசமான மேன்வாஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையா இருங்க காய்ஸ்.